இசை இசை வா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. வந்துட்டேன். நம்ம காலேஜ்ல கேம்ப் போட்டிருக்காங்களா, இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணணும். எல்லாம் முடிச்சிட்டே அப்படியே நைட்டே உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வா போலாம். ராணி மீனெல்லாம் காலையிலே போயிட்டாளுங்க, நானும் கொஞ்சம் லேட்டு, அதான் சரி உன் கூட போயிடலான்னு வந்தேன். எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் சரி வா. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன் தண்டிக்கிற? என்கிட்ட பேசுடி, பைத்தியம் பிடிக்கடி. உன்னை பார்க்கறதுக்கு சுத்தி சுத்தி வரேன்னு ஏன்டி என்ன பார்க்க மாட்டேங்கிற? முன்னாடி ஒரு நேரம் கூட பார்க்காம இருக்க மாட்டேன், இப்ப நான் பார்க்க வந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறேன். சும்மா ரெடி. உடனாலே உள்ளத்தாலே ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்படி தெரியாம போகும்? நடிக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க யாரும் எனக்கு தெரியல. வழி விடுங்க, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. என்ன பைத்தியம் பிடிக்க வைக்காதடி, எனக்கு பிடிக்குது. முன்னாடி நான் எப்ப டூட்டி முடிஞ்சு வருவேன்னு காத்திருப்பேன், என்னை விட்டு துறைய போக மாட்டேன். இப்ப ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியம் பிடிக்குது, கிறுக்கனா கதை. பாருங்க, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, வழி விடுங்க. யார் இவரே? இசை, ஏய் என்ன பாருடி. நான் புலம்புறது அழுது மட்டும் உனக்கு புரிய மாட்டேங்குது. மத்த எல்லார்கிட்ட பேசுறேன், என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற. நான் யார்கிட்ட பேசுனேன்? பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆம்பளை, நீங்க யாரு? நீங்க பாருங்க, போலீஸ் மாதிரி தெரியுது. தேவையில்லாம என்ன வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். வா போய் சொல்லி கொடு, அந்த ரோபி கிட்ட சொல்லி கொடுடி. என்ன பைத்தியமாக்கிட்டீங்களா அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து? பைத்தியமாக்கிட்டு இப்போ இது நிஜமா பைத்தியமாக்குறல நீ? ஐயோ, நீங்க என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஐயோ, இது யாரு? நீங்க போங்கல, அதாவ தெரியும்னு சொல்றாளே. உன் வேலைக்கு எது உண்டாலும் பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு நீங்க அவளை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியாது இல்ல, ஏன்னா நீ உசுர் இல்ல, என் உயிர்ல கலந்தவல்ல, அதான் இப்பவும் எனக்கு உன்னை திட்ட முடியல. சிவா எதுக்கு இப்ப பக்கத்துல போறா? நீங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, தேவையில்லாம வம்பு இழுக்காதீங்க. சத்தியமா சொல்லு, உனக்கு என்ன யாருன்னு தெரியல? தெரியல. சரிடி, இந்த முகரக்கட்டை வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம், என் வாசனை. அப்படின்னா இவங்க ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. சொல்லுடி, என் வாசனை முடி உனக்கு தெரியல? என்ன எதை பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் கிட்ட வந்து என்ன மோந்து பாரு. இசை வா போலாம். ஏய் கொண்டு எரிஞ்சுவ. என்ன இது அசிங்கமா பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களை மோந்து பார்க்கணும்? என்ன மோந்து பாருடி. இவ்வளவு கேட்காம பேசுறீங்க. ரேச்சல் வா, நம்ம போலாம். சரிடி. ஒரே ஒரு வாட்டி என்ன மோந்து பாரு, உனக்கு நான் யாருன்னு தெரியும். நான் எப்படி உனக்கு புரிய வைக்க போறேன்? ஏய் நீ உசடி பாரு, நீயும் நானும் உயிருக்குயா இருந்தவங்கடி, ஈரோட ஒரு உயிரா வாழ்ந்தவங்கடி. எனக்கு இதை விட ஓப்பனா சொல்ல முடியாதுடி. நான் ஒண்ணு, ஐயோ நீ என்ன புரிஞ்சுக்கடி, என்ன புரிஞ்சுக்கடி. இங்க பாரு, நீயும் நானும் ஒண்ணு. என்கிட்ட வந்து மோந்து பாரு, தப்பாலாம் இல்ல, மோந்து பாரு. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேசுற உனக்கு அசிங்கமா இல்ல? வா ரச்சல், நம்ம போலாம். டேய், நான் இருக்கிற வரைக்கும் நீ அவளை நெருங்க முடியாது, அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு கிடைக்காதவ இந்த உலகத்துல வேற எவளுக்கும் கிடைக்க கூடாது. எனக்கு இப்போ உன் மேல எந்த கோபமும் இல்லை. உன் கூட வாழ முடியாம என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பாரு என் அம்மா, அவளுக்குத்தான் நான் தண்டனை கொடுப்பேன். அதுக்காக உன்னை வாழ விட்டுறேன் மட்டும் கனவுல நினைக்காத. மாட்டேன். நான் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? எப்படி சொல்லி புரிய வைக்க? எப்படி சொல்லி புரிய வைக்க? வழி விடுங்க, நான் போகணும். போ. வழிய மறைச்சுக்கிட்டு நின்னா ஐயோ சினுங்கிறாளே.
வழி விடுங்க, நான் போகணும். சரி போ. அத்தான அப்படி கொஞ்சம் உரசிட்டு போ. மாட்டேன். சொல்றல, அத்தா எது சொன்னாலும் சரியா இருக்கும். அத்தான அப்படி கொஞ்சம் உரசிக்கிட்டு போ, போ, போ. இசுக்கு வீட்ல யாரும் இல்ல. ஏன் வீட்டுல யாரு இல்லைன்னு உனக்கு தெரியாதே? அச்சச்சோ, வீட்ல அத்தை இல்லையா? நான் அத்தை இருக்காங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். அட அட அட, இப்போ நான் டூட்டில இருந்து வரத நீ பார்த்த, பின்னாடியே வந்துட்ட. எங்க அம்மா வயலுக்கு போனதையும் பார்த்த. இப்போ என்னதான் பார்க்கறதுன்னு சொல்ல கேட்கணும்ல. ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் உங்களை பார்க்க வரல. அப்படி சொல்லாதடி, என்னதானே பார்க்க வந்த? இல்லையா? சரி இங்க வா. மாட்டேன். நீங்க என்கிட்ட வந்தா நான் கத்தி எங்க அம்மா கூப்பிட்டுருவேன். ஆ, எங்க கூப்பிடு பாப்போம். கூப்பிட்டுருவேன். அட கூப்பிடுடி. மாட்டேன். ஏமா? எனக்கும் சேர்த்துதானே அடி விழும். இங்க பார், அதுல உங்க அம்மா அடிக்க கூடாது. சரி அத்தனை உரசிட்டு போ. ஏன் எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்றீங்க? வழி விடுங்க, நான் போறேன். நான் எது சொன்னாலும் உனக்கு சரியாதான் இருக்கும். உரசிட்டு போ. வேண்டாம். சொல்றல. என்ன விடுங்க சொல்லிட்டேன். முடியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களை உரசி போக சொல்றீங்க? என்ன? சொல்லுங்கண்ணா, ஏன் எப்பவும் என்ன உரசி போக சொல்றீங்க? நீ எனக்குள்ளயும் நான் உனக்குள்ளயும் இருக்கணும். இங்க பாரு, 10,000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல ஒருவேளை நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோய, நீ என் வாசனைய பார்த்தே வரணும். முடியுமா? ஆத்மாத்மாவா காதலிச்சா, உண்மையா காதலிச்சா, நீ என் சுவாசத்தை பார்த்தே வந்துருவ. அப்போ நான் உங்களை தொலைச்சிட்டா? நீ எனக்குள்ள இருக்கடி. உன் உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அசைவுமே எனக்கு தெரியும். உன் வாசனை 10,000 பேர் இல்ல, கோடி பேர் இருந்தாலும் உன் வாசனை எனக்கு தெரியும். நிஜமாவா? வேணா செக் பண்ணி பாரு. நீ கூட்டத்துல எங்க இருந்தாலும் உன் வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நீ எனக்குள்ள இருக்க. அதான் சொன்னேன், எப்பவுமே என்ன உரசிட்டு போனேன். ஐயா, அதுக்குத்தான் எப்பவும் என்ன மோந்து பாக்கிறோம். ஆமா, ஏன்னா எனக்குள்ள உன்னை பொத்தி வைக்கணும். இந்த உலகத்திலே எனக்கு விலை மதிக்க முடியாத சொத்துன்னு நீ மட்டும்தான். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் உன்னை. அவ்வளவு இல்ல, அவ்வளவு பிடிக்கும். அப்படியா? ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி இருக்கும். பூர்வ ஜென்மத்துல நீயும் நானும் ஒத்துக்கு உயிரா காதலிச்சு பிரிஞ்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன். சிச்சோ, ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் அந்த தெய்வம் இந்த பிறவில ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் உன்னை மறுபடியும் எனக்கு கூட்டு வந்து சேர்த்திருக்கு. ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு எனக்கு. ஒருவேளை நான் உங்களை மறந்துட்டா? அதுக்குத்தான் என்ன மோந்து வச்சுக்கன்னு சொன்னேன். என் வாசனைய நல்லா மோந்து வச்சுக்க. ஒண்ணு சொல்லட்டா? என்னடி? எனக்கும் உங்க வாசனை நல்லா தெரியும். அப்படியா? ஆமா, நீங்க டூட்டிக்கு போகும்போது ஒரு வாசனை, டூட்டி முடிச்சிட்டு வரும்போது ஒரு வாசனை, வயலுக்கு போகும்போது ஒரு வாசனை, வயலிருந்து வந்த உடனே ஒரு வாசனை, தூங்கும் போது ஒரு வாசனை, எனக்கு கட்டி அணைக்கும் போது ஒரு வாசனை. அப்போ நீ என்ன வாசனை வச்சு கண்டுபிடிச்சிருவல்ல? 100% என்னால கண்டுபிடிக்க முடியும். நீங்க எப்படி இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னங்க, உங்களுக்கு மட்டும்தான் ஆத்மாவை காதலிக்க முடியுமா என்ன? நாங்களும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். ஏன்னா நான் எங்க அம்மாவை நம்புறதே இல்லை. எங்க அம்மா என்னைக்குனாலும் நம்மளை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதான் நீங்க எனக்கு சொன்னீங்களே எங்க அம்மாவை பத்தி, அப்ப வந்து நான் ரொம்ப உஷாராயிட்டேன். யாரும் நம்மளை பிரிச்சிடக்கூடாதுல்ல, அதான் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவோமா? உனக்கு விருப்பமா? 100%. நிஜமா? நிஜமா. நான் சீரியஸா கேக்குறேன். அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? மக்கள் சொன்னதே நான் தானே. நிஜமாடி சொல்ற? நிஜமாடி சொல்ற? சேர்ந்து வாழ்ந்துருவோமா? உடலாலையும் உள்ளத்தாலையும் சேர்ந்து வாழ்ந்துருவோமா? சரிகிறேன், நான் உனக்கு ஒரு தாலி செஞ்சு வச்சிருக்கேன். அதை போட்டுட்டேன், அப்புறமா சேர்ந்துக்கலாம். இப்ப வேண்டாம், எங்க அம்மா நாளைக்கு அக்கா பார்க்க போவாங்க. அப்போ நிஜமா? நிஜமாதான், எங்க வீட்டாச்சு. சரி, நான் நிஜமா கிளம்பி வருவேன். இன்னைக்கு இப்ப நான் தூங்க மாட்டேன், அதே நினைப்புலதான் இருப்பேன். அப்படி
அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழ போறோமா? என்ன வேணா, உங்க வீடு வேண்டாம். முத சேர்ந்து வாழ்றோம், இங்கே இருக்கட்டும். நான் பிளான் போட்டுருந்தேன். நாளைக்கு நான் டூட்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம், சரி. எங்க வீட்டுல ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் ஐயோ, அது கூட என்ன ஒத்திக்க பாத்துருவோமா? நாளைக்கு எப்போ வரும்னு இருக்குடி. அது சரிடி, என்ன ஏண்டி அவ்வளோ நம்புற? ம், நம்புவேன். ஏன்னா நீங்க என் பாசக்கார பச. என் மேல எவ்வளவு உசுரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தான் உங்க உலகம்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. சரி, அம்மா வந்துருவாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு? நான் சொல்றேன். பாரு, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் நான் டூட்டி முடிஞ்சு வந்துடுவேன். கண்டிப்பா தோற டூட்டிக்கு போயிடுவான். அப்புறம் இவன் தான் சாரம் தான் கிடப்பான். அவனை மொட்டை மாடிக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் தங்கச்சியும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அப்போ எங்கம்மா? நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்டி. அத பார்த்தேன். சரி, நாளைக்கு கிளம்பி வரேன். ம், நான் ரெடியா இருப்பேன். ரெடியா தான் இருக்கணும். சரி, உரசிட்டு போவேண்டா, இன்னைக்கு கொடுத்துட்டு போ. ம், நாளைக்கு வட்டி முதலமா கொடுக்கறேன். ம், கொடுத்துட்டு போ. நாளைக்கு. ஐ, அப்படின்னா நாளைக்கு எனக்கு முதலிரவு. ஓஹோ, என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு அனுப்பணும். எப்படி அனுப்ப? எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்த எல்லாம் தகுதிப்படியா போச்சுது. சரி, என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறாள். என் கனவு என் கண் முன்னாடியே கலைஞ்சு போகுது. என் எதிர்காலம் என் கண்ணு முன்னாடியே நாசமன்னா போகுது. நான் என்ன பண்ணுவா? என் உசுரடி உசுரடி ஒன்ன வாழ்ந்திருக்கோண்டி. என் உசுரடி நீ குருவி கூடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆசைய வளர்த்து கூண்டாக்கி அதுல வாழலான்னுங்கிற நேரம் பிச்சு புடுங்கி போட்டுட்டாங்களே. அந்த நாளை என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த நாளை என்னால எப்படி மறக்க முடியும்? ஐயோ, என்ன இவளை இன்னும் காணோம்? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியில அனுப்பியிருக்கேன். என்ன இவ இன்னும் காணோம்? ஐயோ, இப்போ வந்துருவேன்னு அவளை. ஹலோ மிஸ்டர். அத்தி, என்னடி ரெடியாவே வந்துட்டியா? ம், இங்க இருக்குது நீங்க. பயம்லாம் எனக்கு இல்ல. ஆமா, நீங்க என்னங்க பரப்படாம இருக்கீங்க? இல்ல, எப்படியும் இந்த கோலத்துக்கு வந்துருவோம். அது எதுக்குன்னு. உங்கள போங்க. நல்லா இருக்குடி, நல்லா இருக்க. என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கோ? சந்தோஷமா இருக்கா? என்னால நம்பவே முடியல. இரு, எல்லா கதவும் லாக் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்ன? எப்படியோ சேர்ந்துதான் வாழ போறோம். உங்க கையால. ஒரு நிமிஷம், இதுதானே? என்னங்க? எப்போ நீதான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணணும், அப்பமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 12 பவுனுக்கு தாலி பவுன் செஞ்சு வச்சிருக்கேன்டி. ஆமா, நீ வர நேரத்து சொன்னியா? அதான் தங்க கடையில கொடுத்து வச்சிருந்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? சின்ன புள்ளையில நான் முடிவு பண்ணிட்டேன்டி, நீ தான் என் பொண்டாட்டின்னு. அதான் அப்பமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 12 பவுனுக்கு செஞ்சு வச்சுட்டேன். என் பொண்டாட்டி கெத்தா அப்படி தங்க சங்கிலி போட்டதானே அழகா இருப்பா. அதான் ஆசை, உனக்கு காப்பு கம்மலு ஜிமிக்கி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். யார்ட்டையும் சொல்லிடாத, எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. என்ன, ஏன்னா வீட்டுல அவசரத்துக்கு கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன்.
உனக்கு ஏதாவது செஞ்சணுமேனு ஜிமிக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து தந்துடுறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க மட்டும் போதும். ஏன் கூட வாழ போற? உன்னை சந்தோஷமா நான் பாத்துக்க வேண்டாம்? ஏன் போலட்டே தங்கத்தால அலங்காரம் பண்ணுவேன். அதுக்குத்தான் ஒவ்வொன்னா சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு, என்னை நம்பி வர நீ எல்லாரும் விட சந்தோஷமா இருக்கணும். துணிமணியா இருக்கட்டும், நகை நட்டா இருக்கட்டும், உனக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். காதலிச்ச மட்டும் போதுமாடே. உன்னை இந்த உலகத்தில் இருக்க பொருளால அலங்கரிச்சு சந்தோஷப்படுத்த வேண்டாம். உன்னை கண்டிப்பா சந்தோஷமா பாத்துக்கிடுவேன். அதே நேரத்துல நீ ஒரு பொண்ணு. இந்த உலகத்துல கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அது இதுன்னு செய்ய முடியாது, பொறுப்பு அதிகமாயிரும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஏதாவது செஞ்சு வச்சாதான் உண்டு. வீட்டுக்கு கொடுத்தா செய்ய முடியாது. அதனால வீட்டுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தேன். மிச்சத்தெல்லாம் சேர்த்து வச்சு நகை நட்டு சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கிட்டத்தட்ட 40 பவுனுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டி. ஏன் பொண்ணாட்டி தங்கத்தால அலங்கரிக்க வேண்டாம்? உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னாடி. அதுக்குதான் இந்த தாலி போட்டுக்க. அது போட்டுக்க கூடாது, கெட்டணும். ஆமால, கெட்டுட்டா அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆடி. ஆமா, தாலி கட்டிடுவீங்கல்ல? ஆமா. இங்க பாரு, நான் வெறும் கான்ஸ்டபிள் தான், இன்னும் எஸ்ஐ கூட ஆகல. வேண்டான்னு சொல்லிட மாட்டிய? வீட்டுல வெட்டி அந்த கூட இப்ப கழுத்தை கொடுப்பேன். என் பொண்டாட்டி தான் இருந்த தாலி கட்டியவன். என் தங்கம் அழகு போல இருக்கா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? எனக்கு பிடிச்சவளே எனக்கு பொண்டாட்டியாக போறா. இனி நம்ம இடத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னா. உங்க அம்மா ரூபி இங்க பாரு, ஏதாச்சும் சொன்ன வச்சுக்க தாலி எடுத்து வெளியில காட்டிருந்தா. என்ன இப்பவே தெரிஞ்ச பிரச்சனை என்ன? இங்க பாரு, இப்போ இந்த சங்கிலி நான் போடுறேன். வீட்டுக்கு போய் என்ன கலத்தி வச்சுக்க. ஏதாவது தேவைப்பட்டுனா சொல்லிடு. தாலி கட்டிடுவோம். வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா? உனக்கு சம்மதம் தானே? சம்மதம். சரி. நான் விட மாட்டேன். என் மனைவி, என் பொண்டாட்டி, எனக்குன்னு பிறந்தவன். எனக்குன்னு பிறந்தவன். என் உசுரு அநியாயமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கடி பாவிகளா. எப்படி அவளுக்கு புரிய வைக்க போறேன். என் புள்ள பின்னாடி வந்துகிட்டு இருக்க. என் புள்ள என்னைக்கு உனக்கு தலைமணி கொடுக்கவே மாட்டேன்டா. என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழவே முடியாது. என் புள்ளைய கண்டன் துண்டமா வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, சத்தியமா சொல்றேன். கொலை வெளியில இருக்க, கொண்டு எரிஞ்சிருவேன். எதுக்குடா என் வீட்டு முன்னாடி நிக்க? என் புள்ள எதுக்குடா பாக்குற? ரூபி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வேண்டத வேலை பார்த்துட்டு போயிடாத, கொண்டு எரிஞ்சிருவேன். உன் உருட்டல் மட்டும் வேற எங்கேயாவது வச்சுக்க. இந்த ரூபி பெத்த புள்ள உனக்கு கேக்குதே. இப்போ சொல்றடா, என் புள்ளைய கண்டன் துண்டமா வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த கிங்ஸனை பத்தி தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. பொம்பளை பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இனி உன்னை பொம்பளை லிஸ்ட்ல நான் சேர்க்கவே மாட்டேன். உனக்கு நாங்க என்னடி பாவம் பண்ணோம்? நாங்க சேர்ந்து வாழ்ந்தது உனக்கு தெரியாது. இத பத்தி இனிமேல பேசாத. உடச்சே, நான் யாரு அவளுக்கு யாருன்னு எல்லாம் உனக்கு தெரியும்.
குருவி கூடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாண்டி ஒரே பிச்சு அறிஞ்சிட்டல. ஆமாடா, என் பொண்ணு கூட நீ வாழ முடியாது, வாழ விட மாட்டேன். ஏய், நீ யாரு என்ன வாழ மாட்டேன் சொல்றதுக்கு? அவ ஏன் பொண்டாட்டி, அவ என் கூட வாழ்வா, நான் அவ கூட வாழ்வேன். போக்குறியா? சத்தியமா என் பொண்ணை நீ உன்னை ஏத்துக்க மாட்டா, ஏத்துக்கவே மாட்டா. ஏத்துக்குவா, கண்டிப்பா ஏத்துக்குவா. என்ன முழுசா நம்புனவா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன முழுசா நம்புனவா, அவ என்ன ஏத்துக்குவா. அவளே வந்து என்ன தேடி கண்டுபிடிப்பா. பாக்குறியா? அது நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த கிங்ஸின். என் பொண்ணு என்ன தேடி வருவா, அவ உசிறு நானு என்ன தேடி வருவா, நிச்சயமா என்ன தேடி வருவா. நாங்க வாழுவோண்டி, உன் கண்ணால பாப்ப. இதே ஊர்ல நான் என் பொண்டாட்டி புள்ளியோட வாழ்வேன், உன் கண்ணால பாப்ப. அது நடக்காதுடா, அது நடக்கவே நடக்காது. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் மேல நான் வச்சிருந்தது உண்மையான காதல், அவன் என் மேல வச்சிருந்தது உண்மையான காதல். எங்க காதல் எங்களை ஒண்ணு சேர்க்குண்டி. நீ யாருடி? நாங்க ஆத்மாத்மாவை காதலிக்க மட்டும் இல்ல, சேர்ந்துருக்கோண்டி. டேய், என்னடா எப்ப பார்த்தா அதே சொல்லி மாத்தி பாக்குற? உனக்கு தெரியாட்டா பரவாயில்ல, அதான் தெரியுமே. போக்கலாம், நீ யாருங்கிற இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு நான் காட்டுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை வெளிச்சம் போட்டு காட்டினேன்னு வச்சுக்க, மாலை மரியாதை கிடைக்கும், இந்த ஊர்ல பேர் புகழ் கிடைக்கும். கிடைக்க கூடாதுடா, உனக்கு கிடைக்கவே கூடாது. கிடைக்கும், பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் எனக்கு கிடைக்கும். நீ பாப்ப உன் சுயரூபம், நீ யாரு எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். பார்க்கலாமா ரூபி? ரூபி என்ற கல்பனா. கல்பனா வரட்டா? சீக்கிரம் என் பொண்டாட்டி என்ன தேடி வருவா பாரு. என் பொண்டாட்டி என்ன தேடி வருவா, அவ என்ன தேடி வருவா. தேன்மொழி, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? இது என்னடி கேள்வி? ஏன் பார்க்க வந்தீங்கன்னா? எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? இனிமேல பார்க்க வராதீங்க. என்னடி பிரச்சனை ஒரு மாதிரியா இருக்கு? இங்க பாருங்க, இனிமேல் என்ன பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. சரி, அப்போ நீயும் நம்புற அப்படித்தானே? நான் அந்த பொண்ணை தொற்றுப்பேன்னு நீ நம்புற அப்படித்தானே? தொட்டீங்களா இல்லையோ, இப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு மனைவி ஆயிட்டல்ல. கொள்ள அடிச்சுவேன். நான் ஒண்ணு தாலிலாம் கட்டல, என் தம்பி அடைக்காம எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். ஆனாலும் உங்களையும் அந்த பொண்ணை வச்சுதானே ஊரே பேசிச்சது, அதனால தானே உங்க தம்பி உங்க கூட கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு வந்தா அவன் என் பொண்டாட்டி வரல. இது என்னங்க பேச்சு? நீங்க கூட்டிட்டு போனா உங்க பொண்டாட்டி தான். இப்பவும் சொல்றேன், என் தம்பி ஏதாவது ஒண்ணு பொண்ணாம இல்ல காரியம் இருக்கும், அவன் என்ன கூட்டிட்டு தான் வர சொன்னான், தாலி கட்டி கூட்டிட்டு வர சொல்லல. அந்த பொண்ணு என் வீட்டுல பாதுகாப்பா இருக்கான், அவ்வளவுதான். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்லா இருக்குது, ஒரே வீட்டுல ஊரறிய அவளை கூட்டிட்டு போயிட்டு இருந்துட்டு எனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா. நீ சந்தேகப்படுறல? நீ என்ன? இல்ல, சந்தேகப்படல, அதான் ஊரறிய ஆகி போச்சுதே. மனசளவுல இல்லையே, நீ என்ன மனசளவுல காதலிக்கிற? ஏங்க, இனி இனி நீங்க என்ன பார்க்க வந்தாலும் என்கிட்ட பேசினாலும் நான் உங்களை கல்யாணம் எதுவும் பண்ண முடியாது. அது திருமணம் கடந்த உறவாயிரும், அசிங்கமா போயிரும். நீ முட்டாளாடி, நான் அந்த பொண்ணு கூட வாழவும் இல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணவும் இல்ல. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருக்கா, அவ்வளவுதான். சின்ன பிரச்சனை பார்த்து பேசாதீங்க. இங்க பாரு, நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன், உன்னை மனைவியை நினைச்சிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம எதுவும் வார்த்தை விடாத. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும், அப்புறமா நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ஊரே சொல்லுது, நீங்களும் அந்த பொண்ணு சேர்ந்து வாழ்றதா ஊரே சொல்றாங்க. உங்களுக்கு குயிலுக்கு கல்யாணம் முடிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஊர் 1000 பேசட்டும், நீ என்கிட்ட இப்படி பேசல மாடி. ஊர் நம்பாம இருக்கல, நீ கூட என்ன நம்பல. ஏண்டி அன்னைக்கு ராத்திரி நான் கூட நீங்க இருந்த எப்படி அந்த பொண்ணு தொட்டிருக்க முடியும்? உனக்கு புரிஞ்சுக்க முடியல. நீயே வந்து உனக்கு கொடுக்க ரெடியா இருந்த, நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். உன் கருத்தை தாலி கட்டிட்டு தான் தொடுவேன்னு வைராக்கியமா தானே போனேன். அதுக்குள்ள எனக்கு ஆசை வந்துட்டு அப்படிதானே? ஐயோ, அந்த மனுஷன் பாவம், எப்படி சொல்லி புரிய வச்சுங்க அந்த அனுப்புவேன். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, இனிமேல் அந்த பொண்ணு தானே உங்க பொண்டாட்டி. அவங்க என்னோட மூத்தவங்க, வார்த்தை அளந்து பேசு. அவங்க என்னோட மூத்தவங்க. என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. என் தம்பி என்ன பண்றான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். தப்பா பேசாத. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு, இங்க நடக்கிறதுலாம் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமேல் நினைச்சாலும் நம்ம ரெண்டு ஒண்ணு சேர முடியாது. இப்பெல்லாம் பேசாத. உனக்கு என் மேல சந்தேகம், உன்னை எனக்கு பிடிக்கல சொல்லி நான் பாட்டுக்கு போறேன். ஆனா தேவையில்லாம எதுவும் பேசாத. ஆமா, எனக்கு உங்களை பிடிக்கல, போங்க. பிடிக்கல என்ன? ஐயோ, ஆமா, இன்னொரு புருஷன் எப்படி பிடிக்கும்? திரும்பவும் சொல்றேன், நீ என்ன அசிங்கப்படுத்துற, இன்னொரு பொண்ணு அசிங்கப்படுத்துற.
அந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலடி. ஏன் இப்படிலாம் கொச்சை பேசுறீங்க? அதான் நீங்க கை பிடிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டி போயிட்டீங்களே. நான் கையை பிடிச்சி கூட்டு போனா நீ பார்த்த? ஆ? அந்த மேரியும் அந்த மரியாதை சேர்ந்து ஏதோ பிளான போட்டாளுங்க. நான் தலை குடிஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிடக்கூடாதுன்னு என் தம்பி என்னை காப்பாத்தினான். அந்த பொண்ணும் அதுதான் செஞ்சது. எனக்கு எல்லாம் தெரியும். நாங்க ஏதாவது முரண்டு பிடிச்சாலும் வச்சாலும் கண்டிப்பா எங்க வேலை எங்களை விட்டு போயிடும். அதுக்குதான் அந்த மேரியும் மரியாதை பிளான போட்டு என் வேலையை எடுத்து புடுங்கிறதுக்கு இந்த வேலை பார்த்தாளுங்க. என்கிட்ட இப்ப பவர் இருக்குது, அதனால அவனால எதுவும் பண்ண முடியல. இப்ப இந்த வேலையை விட்டு போயிட்டுனா இஷ்டத்துக்கு நாட்டி படிக்கலாம், கோர்ட்டு கேஸ் இழுத்து அடிக்கலாம், இல்ல நார் அடிக்கலாம், என் வாழ்க்கை நாசம் பண்ணலாம். அதுக்குதான் எங்க கிங்ஸனு பொறுமையா இருந்து அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அதனாலதான் அந்த பொண்ணு அமைதலா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியும்ல அவளுக்கு அன்னிமார பத்தி. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம். நான் எஸ்ஏ வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ என் பேர் ஏதாவது அசிங்கப்பட்டுச்சுன்னா என்னடி பண்ண முடியும்? பொட்ட எழுத்துல போட்டுருவானுங்க. கோர்ட்டு கேஸ்னு போய் என் மானவ மரியாதை எல்லாம் போயிடும். அதுக்குதான் அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போனோம். அதுதான் என் தம்பியும் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எங்க பின்னாடி வந்தது. அன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் என் கூட வரமாட்டேன்னு அடம்பிடிச்சாலும் இந்நேரத்துக்கு நான் உள்ளதான் இருந்திருப்பேன். எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா? கற்பழிப்பு. அந்த கேஸ்ல நான் உள்ள போயிருப்பேன். ஐயோ, அதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் என் தம்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னான். நான் மனைவி எல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போகல. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரே வீட்டுல ஊரறிய அவ மனைவியாவது கூட்டிட்டு போயிருக்கேன். கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மனசுல நான் கூட்டிட்டு போல, ஊரறிய மட்டும் தான் கூட்டிட்டு போயிருக்கேன். அது அந்த பொண்ணுக்கும் தெரியும். நான் எப்படி அதுல இருந்து விடுபட்டோம்னு நினைக்கிறேன், அப்படிதான் அந்த பொண்ணு விடுபட நினைக்கும். அந்த பொண்ணு மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. நம்மளோட வயசு சின்ன பையன் கூட நம்ம சேர்ந்து பேசிட்டாங்களே, இது வந்து எப்படி வெளியில போகணும்னு அந்த பொண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன வாத்தி நெருப்பாளி கொட்டிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்ததுக்கு எவ்வளவு ஆசை வந்து தெரியுமாடி? நீ என்ன புரிஞ்சுக்குவ, என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். நான் இருக்க, கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வாங்க, நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ உன் வாயால சொல்லுவேன்னு நான் காத்து வந்தேன்டி. சத்தியமா நான் அப்படிதான் நீ எதிர்பார்த்து வந்தேன். ஆனா நீ எப்படி சொல்லிட்டல, சத்தியமா நீ உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்டி, திரும்பி பார்க்க மாட்டேன்டி. இல்ல, நான் தான் உண்மையா காதலிச்சிருக்கேன். உன்கிட்ட காதல் இல்ல, என்ன புரிஞ்சுக்கல. உனக்கு இவ்வளவு சூழ்நிலை வந்துச்சுன்னா உன்னை காப்பாத்தண்டி நான் நினைச்சிருப்பேன். உன்னோட கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாண்டி நான் போராடி இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை நீ விட்டுட்டு அசிங்கமா வார்த்தையை நெருப்பாளி கொட்டின பாரு. அவன் எனக்கு பொண்டாட்டியாடி, அவங்க எனக்கு பொண்டாட்டியாடி. நீ பாத்தியாடி நான் எப்படி கோணி கோரிக்கை போய் நின்னு உனக்கு தெரியுமாடி? நான் எனக்காக அழுதை விட உனக்காக தான் ரொம்ப அழுத. ஐயோ, இது விஷயம் தெரிஞ்சு ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவாளோ. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். நான் உன்னை பத்தி தான் நினைச்சேன். இனிமேல் உன்னை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன்டி. ஏய், எங்களுக்கு அவமானப்படுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா முத என்னால நீ வேதனைப்பட்டிருக்கேன்னு நான் நினைச்சாலுதேண்டி. நான் காதலிச்சவா உசுறு குசுரவா வேதனைப்படுவாளுன்னு உனக்காக தாண்டி நான் அழுதேன். இல்லடி, இனி அழ மாட்டேன். மத்தவங்க மாதிரி நீனும் நடந்துக்கிட்டல, நான் எதுக்கு நீ அழணும்? நான் கெத்த அழ வேண்டி. நான் எந்த தப்பு பண்ணல, என் மனசாட்சிக்கு தெரியும். நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கல, எந்த பொண்ணையும் தொட்டதும் கிடையாது. அந்த கர்மம் எனக்கு போதண்டி. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற இடத்துல இல்லை. ஏன்னா நானே உங்களை ஏமாத்திட்டு போறேன். நான் இப்படி பேசினாதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற வழி உங்களால தாங்கிக்க முடியும். நீங்க நல்லா இருக்கணும். உங்களை காதலிச்சுங்கிற ஒரு பெருமையும் உங்களை நெஞ்சில சுமந்தேங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு போதும். நான் இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறேன். அதை நீங்க தாங்கி தானே ஆகணும். அதுக்கு தான் இப்ப பேசினேன். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அக்கா, அக்கா, மாப்பிள்ளாளுக்கு வந்துட்டாங்க. நீ வீட்டுக்குள்ள வருவியா? சரி. அழாதக்கா, அழல. இந்த மனுஷனை நான் நெஞ்சில சுமந்தேனே சந்தோஷத்துல தான் இருக்கேன். நீ சொல்லிருக்க வேண்டியதுனக்கா, என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீ சொல்லிருக்கலாம்ல அக்கா. மாமா உன்னை காப்பாத்திருப்பார்ல. காப்பாத்தி என்னடி பண்ணுவாரு? ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல இருக்கா. இப்ப என்ன கொண்டு போய் எங்க கொண்டு வைப்பாரு? அந்த மனுஷனை என்ன அசிங்கப்பட்டு சொல்றியா? ஒரு பொண்டாட்டி கூட வாழ முடியல, இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கானு அவர் ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? அவர் காப்பாத்தினா நிச்சயமா என்ன கூட்டிட்டு தான் போகணும். அப்படி கூட்டிட்டு போனா அவர் நிலைமை ஊர் தான் சம்மதிக்குமா, சட்டம் தான் சம்மதிக்குமா? அவரை தூக்கி உள்ள வச்சிட மாட்டாங்க. அக்கா, என் விதிடி, நான் வாழ்ந்துட்டு போறேன். பாவம், அவராது நிம்மதியா இருக்கட்டும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு நிச்சயமா இவரை வாழ வைக்கும். இது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எப்படிக்கா சொல்ற? அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா இருந்தா அன்னைக்கு சபையில வச்சே இல்ல இவனுக்கு எனக்கு எதுவுமே நடக்கலன்னு வாதாடி இருப்பாள. அவ அன்னைக்கு அமைதியில தானே நின்றுருக்கா. அப்படின்னா இவரை காப்பாத்தணும் தானே அந்த பொண்ணு நினைச்சிருக்கு. அக்கா, ஆமா, அந்த பொண்ணு இவரை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கேன். எந்த பொண்ணால இப்படி ஒரு பழிய வாங்கிக்க முடியும்? அத்தனை அசிங்கத்தையும் தான் தலையில சுமந்துக்கிட்டே இவரு பின்னாடி தன்னோட வயசுல எளிய பையன்னு தெரிஞ்சோம்
அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு போயிருக்கும். தான் வாழ்க்கை தான் போச்சுது, இந்த பையன் வாழ்க்கையாவது காப்பாற்றணும்னு தானே போயிருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இவர் வாழ்க்கையை நாசம் பண்ணோம்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அந்த பொண்ணு இவரை வாழ வைக்கும். அக்கா, அது வரைக்கும் நீ காத்திருக்கலாமே. நம்ம வீட்லயா? அக்கா, ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்க்கா. நம்ம வாழ்ற வீடு எப்படிப்பட்ட வீடு? நீ என்னடி பேசிட்டு இருக்க? நம்மளால முடியுமா? இல்ல, நம்ம அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் எத்தனை கல்யாணத்தை நம்ம நிப்பாட்ட முடியும்? அந்த பொண்ணு இதே மாதிரி தானே போராடிட்டு இருப்பா. எப்போ இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வரலானே, அவளுக்கும் காலம் ஆகும். நாம இங்க எத்தனை காலம் இதை தள்ளி போட முடியும்? வேண்டாம், வீதி விட்ட வழியிலே இருக்கட்டும். என் தலை வீதி, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். நீ மனசு நிறைய மாமாவை நெஞ்சில சுமந்திருக்கா. உன்னால கண்டிப்பா இன்னொருத்தன் கூட வாழ முடியாது. வாழ பழகிக்கணும். ஆனா நெஞ்சில இவரை சுமந்ததுதான். ஏக்கா, இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடுவோமா? வேண்டாம், சரி வா, நேரம் ஆயிட்டு. அக்கா, உனக்கு கஷ்டமா இல்லையாக்கா? எனக்கு தாங்க கஷ்டமா இருக்கு. இசை நிலைமை பார்த்தல. வேண்டாம், வா. காதலின் ஒன்னம் கட்டினேன். மன போன போக்குல நான் வாழும்போது கூட சந்தோஷமா இருந்தேன். உன்னை நெஞ்சில சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி என் மனசுல இவ்வளவு வலி இல்லைன்னு நம்பாம போயிட்டாங்க. அதாண்டி என்ன தொடர்ந்து சொல்ல தொட்டிருக்கணும். அப்ப நான் யோக்கியமானவனா இருந்துப்பேன். ஓ இல்ல, நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பழையபடி வாழுவேன். நான் எந்த தப்பு பண்ணல. நான் எனக்கு அழுதுட்டு இருக்கணும். இல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. இங்க வா, என் தங்க பிள்ளைங்க வா. இங்க வா. அப்படியா? பிள்ளை காத்துக்கிட்டே இருந்தியோ? சரி, அம்மா வந்துட்டேன். சரி, அம்மா உனக்கு மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளைக்கு அழகா கரெக்ட் சடை கட்டி பூலாம் வைப்போம். சரி, என் பிள்ளை சாப்பிட்டாச்சா? அப்படி இல்ல, நீங்க வந்தப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல் சாப்பிடணுமா, அப்புறம் தலையிழுத்து பூ வச்சுட்டு அப்புறம் உட்காந்து படிக்கணும். அப்பா உனக்கு சொல்லி கொடுப்பேன். என் தங்க பிள்ளை. நான் தாயாகிறதுக்கு முன்னாடி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டாவா? என் தங்கம். சரி வா, நம்ம போலாமா? இவ எப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா என்கிட்ட தானே சேருவா. பாப்பா, சரி, கூப்பிடுதாங்கல்ல, போயிட்டு வாமா. நான் அம்மா கிட்ட தான் இருப்பேன். போமா, நான் அம்மா கிட்ட தான் இருப்பேன். அம்மா, நம்ம வாங்க போலாம். சரி வா, போலாம். என்ன விட்டு யாருக்கிட்டே போக மாட்டா. இப்ப என்னன்னா என்கிட்டே வர மாட்டேங்க. என் தங்க பிள்ளைக்கு பாட்ட பாரு. என்னம்மா? அவ கீதா வீட்டுக்கு. உனக்கு என்னென்ன ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கன்னா அவளுக்கு தான் தெரியுது. நீ தான் எழுதிட்டே வர மாட்டேங்கிய. அச்சச்சோவா? பாரு, நாளையில இருந்து நீ தான் ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டு வரணும். கீதா, குட்டிமா கீதா. இவகிட்ட வாங்கண்டாமா? சும்மா இரு, உனக்கு கிளாஸ்ல என்னென்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு எப்படி தெரியும்? கீதா, உன் ஹோம்வொர்க் நோட்ட கொஞ்சம் தாயே, நான் பார்த்துட்டு தரேன். சரிங்க டீச்சர். நீ இப்ப டியூஷனுக்கு வர மாட்டேங்க? இல்ல, எங்க அம்மா தான் உங்ககிட்ட என்ன டியூஷன் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ. ஏமா? நீங்க ஒழுக்கம் இல்லாதவீங்களா? அதுக்கு தான். நீங்க ரொம்ப மோசமானவீங்களா? அதான் உங்ககிட்ட டியூஷன் படிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாவ. சரி, அதான் நம்ம தெரியல, யாருமே உங்ககிட்ட டியூஷனுக்கே வரல. சரிம்மா, இருங்க, நான் ஹோம்வொர்க் எடுத்துட்டு வரேன். சரி.
சரிம்மா, நாட்டுல வேண்டாம் சரியா? நீ அடி வாங்காத சரியா? நான் பாத்துக்கிட்டேன். எங்க அம்மா என்ன ரொம்ப அடிச்சிட்டாவ. சாரிம்மா, உங்ககிட்ட யாருக்கிட்ட தான் நீங்க ரொம்ப கெட்டவீங்களா? சரிம்மா, நீ உள்ள போ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாப்பா சேருவா. நீ உள்ள போ, உங்க அம்மா அடிச்சிடாம போ. சரி பாப்பா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பாப்பா என்ன பண்ணுவா? பாப்பா பாவம், அவகிட்ட நீ சேரு சரியா? அவ உங்களை மோசம்னு சொன்னா? அவ எங்க சொன்னா? பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவ என்ன பண்ணுவா? பாப்பா நல்ல பாப்பா சரியா? அவ ஃப்ரெண்ட் இல்ல. இங்க பாரு, இனிமேல நீனே ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டு வந்துடணும். அப்பதான் அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் சரியா? சரிம்மா. அடி சொப்பனா, கொஞ்சம் வெளிய வாடி. ஏ சொப்பனா, கொஞ்சம் வெளிய வாடி. என்ன பாட்டி? உங்க அம்மா காரி கொஞ்சம் வெளிய வர சொல்லு. சரிங்க பாட்டி. எம்மா, எம்மா. என்ன? மூஞ்ச புடிச்சு உரசி விடுவேன். உன் புள்ளகிட்ட நோட்டு கொடுக்க வந்தா குடி. இல்ல தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லணும். அதனடி என் வீட்ல இருக்க புள்ளைய பார்த்து ஒழுக்கம் கட்டவா? நல்லவா இல்லன்னு பச்சை புள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்க. நீ எல்லாம் முழு மாடு மாதிரி வளர்ந்து எதுக்கிட்டி? இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டாங்க. நான் என் பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கத்தை தான் கத்து கொடுக்க முடியும். அப்படிதான் சொல்லி கொடுப்பேன். இங்க பார், ஒண்ணு உதாரணமா காட்டி உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு. என் வீட்டு பிள்ளைய எதுக்கிட்டி நீ காட்டி சொல்லி கொடுத்துருக்க? ஆமா, நீ இந்த புள்ள அப்பயும் கூட ஓடி தானே வந்த? கல்யாணத்துக்கு முன்னாடி வயசு புள்ள வாங்கிட்டு வந்தவ தானே? ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுத. இப்போ இந்த தெருல இருக்கவங்களுக்கு சொல்றதா, என் வீட்டு இருக்க புள்ளைய பார்த்து ஒழுக்கம் கட்டவா மோசம் போனவான்னு எவளாவது தப்பு தப்பா தெருவுக்குள்ள ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிய உங்க அத்தனை கதையை நாரி புடும் நாரி. உங்க கதையெல்லாம் வெளிய சொல்லி நார் அடிச்சு சந்திச்சிருக்க வச்சு போடுவேன். இங்க இருக்க எல்லாரும் ஒழுக்கமானவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? முத நாம ஒழுக்கமானு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவளை பார்த்து நீ ஒழுக்கம் கட்டவான்னு சொல்லணும். முத உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை முத எடு. அப்புறம் அடுத்தவளை பார்த்து உன் கண்ணில் தூசி இருக்குன்னு சொல்லு. உன் பச்சை புள்ளகிட்ட போய் என் வீட்டுல இருக்க புள்ளைய ஒழுக்கம் கட்டவா மோசமானவன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிய. உன் கதையை நீ முத உன் பிள்ளைக்கு சொல்லியிருக்கியா? பாட்டி, எங்க அம்மா கதை என்ன பாட்டி? அந்த புனிதமான கதையை உங்க அம்மையே உன்கிட்ட சொல்லுவா. ஏன்னா உங்க அம்மா ரொம்ப நல்லவ பாரு. அதனால அந்த நல்ல கதையை உன்கிட்ட சொல்லி வளர்ப்பா. உன் வயசு தானே அந்த பிள்ளைக்கு. வாய்க்கூசாம தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஏதோ ரெண்டு விளங்காத சரிக்கிலே அந்த புள்ளைய தப்பு தப்பா பழிய போட்டாலுவன்னா ஊர்ல இருக்கவங்களுக்குமா அறிவு மங்கி போச்சு. எந்த புள்ள எப்படின்னு தெரிய வேண்டாம். இத்தனை வருஷம் கல்யாணம் முடியாம ஒழுக்கமா இருந்த புள்ள ஒரே ராத்துல தப்பு பண்ணிட்டுன்னு எவ்வளோ ஒரு விளங்காத சரிக்கு சொன்னான்னு ஒரே சேர்ந்த அந்த புள்ளைக்கு முத்திர குத்தி ஒதுக்கி வச்சிருக்கீல. நீங்க எல்லாம் உருப்படி விளையாட்டி. நாமளும் வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோன்னு மனசுல கொஞ்சமாவது நெஞ்செழுத்த இருக்கணும். இன்னைக்கு அடுத்த புள்ளைய பார்த்து பழிய போட்டானா அதே பழிய திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து சேருன்னு நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருக்கணும். நீ ஒரு கைய மத்தவங்க பக்கம் திருப்பினாலும் மீதி இருக்கிற 4 கையும் ஒன்ன பார்த்துதான் இருக்குங்கிறத நீ மறந்துட கூடாது. அடியே எடுபட்டவள, பச்சை புள்ள கிட்ட போய் அந்த புள்ள டியூஷன் டீச்சரா இருந்த புள்ளைய பத்தி தப்பு தப்பா சொல்லுதியே. ஒரு ஆசிரியர் மேல அந்த புள்ளைக்கு என்ன நம்பிக்கை வரும்? ஆசிரியர் தொழிலுங்கிறது புனிதமானது. ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு மேல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல இருக்க ஒரு புள்ளைய பார்த்து தப்பு தப்பா சொல்லி கொடுக்காம நம்ம புள்ள எதிர்கால என்னத்துக்காக நீ யோசிச்சியா? நீ இன்னைக்கு இந்த டீச்சரை பார்த்து தானே தப்பு தப்பா சொன்ன நினைப்ப. நாளைக்கு உன் புள்ள படிச்சிருக்க டீச்சரை பார்த்து அது சந்தேகப்படதான் செய்யும். இந்த டீச்சரும் தப்பானவங்களா தான் இருப்பாளோன்னு உன் புள்ள யோசிக்கும். அப்போ உன் புள்ளைக்கு நல்ல புத்தி வளராது. பாத்துக்க, புள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்கணும் எதை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சு நடந்துக்க. பொம்பளைய பாரு, பொம்பளைய பச்சை புள்ள கிட்ட எதை சொல்லணும்னு தெரியாம எதைய சொல்லி வளர்க்காளுங்க. நீங்களாம் புள்ளைய வளர்த்து கொண்டாடுறதுக்கு 5ல விளையாடுது 50ல விளையாது. இந்த வயசுல நாம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கமோ அதுதான் அது கடைசி வரைக்கும். ஒரு ஆசிரியரை பார்த்து நம்ம சொல்லுதமே நம்ம புள்ள எதிர்காலம் என்னத்துக்காகனு நீ யோசிக்கல. வாங்கடிலா வாங்க. அநியாயமா ஒரு புள்ள மேல பழி சுமத்தி அந்த புள்ளைய 4 நாள் சித்திரவதை படுத்திட்டு இருக்கீல. இந்த பழிப்பாவோ உங்க சும்மா விடாது. தேவையில்லாம இங்க பேசிக்கிட்டு வேண்டாம். உலகம் கொண்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. இரு, உண்மைலாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு இருக்கு தீய கொளுத்துறேன்னு சொன்னீல்ல, அன்னைக்கு சத்தியமா சொல்றேன், என் புள்ள கிங்ஸ் உங்க தீ வச்சு கொளுத்தல. என் பேரு தங்கமே இல்ல. இப்போ இந்த தெருக்கரையில
நான் ஒரு காலமா அவளை என் மருமகளை ஏத்துக்க மாட்டேன். வந்தவ என் வீட்டுக்கு மருமகளா வரல, என் புள்ளைக்கு தாயா இருக்கா. அப்படின்னா அவ எனக்கு யாருன்னு பாத்துக்கிடுங்க. அப்படி சொல்லுதாங்க. இத சரியான பேச்சு. இந்த ஊர்ல இருக்க புள்ளைல அத்தனைக்கு அந்த புள்ளை சும்மா பாடம் எடுத்து கொடுத்துச்சு. ஒருத்தையாவது ஒத்த ரூபா அந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பிய? உங்க புள்ளைல நல்லா படிக்கணும்னு அந்த புள்ள பாடுபட்டுச்சு. அந்த புள்ள ஒழுக்கம் கட்டவான்னு முத்திரை கொடுத்து அந்த புள்ள கிட்ட படிக்க விடாம அனுப்பியிருக்கிய. போங்க, பக்கத்து ஊர்ல டியூஷன் எடுக்காமலாம் 500 ரூபா பீஸா. போங்க. மரியா மேரி, உங்களுக்கெல்லாம் இருக்குடே. போ, இனி உன் பிள்ளைக்கு நீனே டியூஷன் எடு. ஆனா உங்களுக்கெல்லாம் இருக்குடி, வசமா இருக்குது. பாத்தீங்களாக்கா, அந்த தங்கம் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போறானே. என்ன ரூபி, இதுக்கப்புறமும் விட்டு வைக்க போறியா என்ன? யாரும் விடக்கூடாதுக்கா. இப்படியே போச்சுன்னா இந்த தெருல ஒருத்தையும் வாழ முடியாது. இந்த தங்கம் எல்லாரையும் கேவலப்படுத்திடுவா. ரூபி, உன் புள்ளையத்தான் அவன் ஏதோ உன் புள்ள கூட குடும்பம் நடத்தினதா சொல்லிக்கிட்டு தெரியுதான். பாத்துக்கிடுங்க. என் கூட வாழ்ந்தான்னு சொல்லுதான். பாத்துக்கிடுங்க. இந்த தங்க குடும்பம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாமெல்லாம் அசிங்கம் தான் படணும். ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் பண்ணுங்க. எது பண்ணாலும் நானும் அதுல இருக்கேன். அப்படி சொல்லு சொப்புனா. இந்த தங்கமும் இந்த குடும்பம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாமெல்லாம் தினம் அசிங்கப்பட வேண்டியதான். எதுக்கு நாமெல்லாம் அசிங்கப்படணும்? பாத்தீங்களா எப்படி அறுத்து கிழிச்சிட்டு போறானே. என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினா பாருங்க. பாத்துக்கிடுங்க, உங்க புள்ளதான் அடுத்து. ஏக்கா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஏதாவது பண்ண முடியும். அதை நாமெல்லாம் ஒண்ணு சேர்றத பொறுத்து. நான் எதுனாலும் ஓகே தான். என்னக்கா, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த கிங்ஸ் சாகணும். அவன் சாகணும். அவனுக்கு மட்டும் என் புள்ள போகவே கூடாது. அவ்வளவுதானே. நாங்க சொல்ற மாதிரி பண்ணுங்கக்கா. அவன் எப்படி தலைதறிக்க ஓடுவான் மட்டும் பாருங்க. அவன் தலைதறிக்க மட்டும் இல்ல, இந்த மண்ணுல அவன் வாழக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணலாம், நாமெல்லாம் ஒன்னா இருந்தா. இந்த தங்க குடும்பத்தை அடிச்சு துரத்துங்க. அவ சேலையில உருவி அடிங்க. சொல்லிட்டியல்ல, அவ அவமானம் தாங்க முடியாம நாண்டுகிட்டு சாகணும். நாட்டு சந்தில வச்சு அவ சேலைய உருவி அடிங்க. அதுக்கு எந்த பழி வேணாலும் அவன் மேல போடுங்க. நான் வந்து நிப்பேன். உங்களுக்காக நான் வந்து நிப்பேன். என்னாலும் பரவாயில்லை. அப்படின்னா அவ வீட்டுல இருக்க குயிலியே தான் முத கை வைக்கணும். அப்பதான் அந்த குடும்பமே நாண்டுகிட்டு சாகும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த குயிலிக்கு முத ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணுவோம். என்ன வழக்கம் போல மேல பழைய சுமத்திர வேண்டியதான். அந்த பாட்டி சொன்ன மாதிரி இவங்க தான் வில்லிகளா? இது தெரியாம போச்சுதா. எம்மாடி, இத முத போய் அங்க சொல்லிருடுப்பா. என்னமோ நம்ம வீட்டுக்கு இன்னும் யாருமே டியூஷன் படிக்க வர மாட்டாங்களோ? வருவாங்க. சரியா? உனக்கு ஒத்தையில படிக்க கஷ்டமா இருக்குமா? ஆமா. சரி, எல்லாரும் வருவாங்க. சரியா? கண்டிப்பா வருவாங்க. சரி, அம்மா உனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பானா, நீ உட்காந்து படிக்கணுமா? சரி டீச்சர். நீ டியூஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்ன. வாமா. எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, எங்க அம்மா தான் கெட்டவங்க. உங்க அம்மா இல்ல, அதான் பாட்டி தெருல வச்சு எங்க அம்மாவை, அப்புறம் அந்த மேரி பாட்டி, மரியா பாட்டி எல்லாரையும் திட்டிட்டாங்க. நீங்க தான் கெட்டவங்க, என் வீட்டுல இருக்க புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு உண்மையே புரிஞ்சிச்சு. என்னமா சொல்ற? ஆமா தங்க பாட்டி, இப்பதான் என்ன சண்டை. அதான் தப்பு தானே. அதான் டீச்சரை பத்தி தப்பா சொல்லி கொடுத்த தப்பு தானே. அதான் நான் எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா நீ டியூஷனுக்கு பான்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் டியூஷனுக்கு வந்துட்டேன். இப்பதான் அவ சுவிட்டி, அவ ரேஷ்மா, கவினி, அப்புறம் அஸ்வினி எல்லாரும் வராங்க. எல்லாரும் டியூஷனுக்கு வராங்களா? ஆமா, எல்லார் வீட்லயும் போ சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நான் முத வேலையா வந்துட்டேன். என்னமா சொல்ற? ஆமா, எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல முத எனக்காக ஒருத்தங்க சண்டை போட்டிருக்காங்களா? என் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டாங்களா? என் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டாங்களா? நான் இனி அழ மாட்டேன்.
வைக்கணுமேனு கவலைப்பட்டுட்டு இருந்தா. என் தங்க பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி தங்க, சரிம்மா, எல்லாரும் டியூஷனுக்கு வர சொல்லு. எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாருமே டியூஷனுக்கு வருவாங்க. சரி தங்க. அம்மா, நம்ம வீட்டுக்கு எல்லாரும் டியூஷனுக்கு வர போறாங்களா? அம்மா, என் பிள்ளைக்கு என்ன சந்தோஷம். என் தங்க பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷமா? என் தங்க பிள்ளைக்கு என்ன ஒரு சந்தோஷம். என் தங்க பிள்ளைக்கு நான் இருக்கேன். என் தங்க பிள்ளைய நல்லா பாத்துக்குவேன். என் தங்க பிள்ளை இங்க வா. உன்னாலதான் அம்மா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க வா. அம்மா. என்ன தங்கம்?